மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ஆன பிறகு ராகுல் காந்தியினுடைய அடுத்தடுத்த மக்கள் சந்திப்புகள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மிக குறிப்பா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற அந்த போலே பாபாவினுடைய சம்பவத்தில் நடைபெற்ற பாதிக்கப்பட்ட மக்கள், அதுல உயிரிழந்தவர்களினுடைய குடும்பங்கள்ல நேரில் போய் சந்திச்சு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் ராகுல் காந்தி. அதே நேரத்தில் மணிப்பூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இரண்டு இனக்குழுக்களுக்கு இடையிலான மோதல்ல கடந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு கலவரம் என்பது நடைபெற்றது. அங்க மைத்தி மற்றும் குக்கி இனக்குழுக்கள் அந்த சமூகங்களுக்கு இடையில ஏற்பட்ட அந்த மோதல் என்பது மிகப்பெரிய ஒரு இனக்கலவரமாக மாறி 200 பேர் வரையும் உயிரிழந்தார்கள். ஒரு பெண் நிர்வாணமாக அங்கு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்ட விவகாரங்கள்லாம் பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில ஏன் பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூருக்கு போகல அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியாக தேர்தல் காலகட்டத்தில் இந்தியா கூட்டணி பிரதானமாக முன்வைத்ததை நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகாக இப்போ இந்த 18வது மக்களவையினுடைய முதல் கூட்டத்தொடரிலேயே மணிப்பூர் விவகாரத்தை பேசியாகணும், ஏன் பிரதமர் மணிப்பூருக்கு போகல, டிஸ்கஸ் மணிப்பூர் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை எல்லாம் முன்வச்சு தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் நிறைய பேசினாங்க. ஸோ அப்படியான சூழல்ல மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி மணிப்பூருக்கு சென்றிருக்கிறார். அங்க சுராச்சந்த்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜிரிபாம் பகுதிக்கு தான் அவர் அங்க பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திச்சு அவர் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களுக்கும் நிறைய நிவாரண முகாம்கள்ல அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நேரில் சந்திச்சு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பது, அந்த ட்ராமாலிருந்து அந்த கலவரம் நடைபெற்று அதற்கு பிறகு 2-3 முறை கூட அங்க கலவரம் நடைபெற்றது, துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. ஸோ அந்த ட்ராமாலிருந்துலாம் அவங்க வெளியில வந்திருக்கிறாங்களா, இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்களின் நிலை என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ராகுல் காந்தி பேசி அங்க அந்த மக்களோடு உரையாடி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதற்கு அடுத்ததாக மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் என்பது நடத்தப்பட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூருக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை, ஏன்னா 3வது முறையா அவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டது நாம் மக்களால தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோன்றது தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எனவே அவர் மணிப்பூருக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் மணிப்பூருக்கு மட்டுமில்லாம அசாம்லையும் கூட வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் நேரில் சென்று சந்தித்து ராகுல் காந்தி அந்த மக்களுக்கும் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு இடங்களுக்கும் ராகுல் காந்தி நேரில் போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசுவது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ராகுலுடைய இந்த ஆக்டிவிட்டிஸை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை எல்லாம் வைத்து அரசியல் ஆக்குவதற்கும் அரசியல் செய்வதற்கும் ராகுல் காந்தி பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் தொடர்ச்சியாக ராகுல் காந்தி இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். சோ மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் அங்க நிறைய பதற்றம் நிறைந்த பகுதிகள், நிவாரண முகாம்கள், எல்லா இடங்கள்லயும் பாதிக்கப்பட்ட மக்களை ராகுல் காந்தி போய் நேரில் சந்திச்சாரு. அங்க நீண்ட வரிசையில நின்றிருந்து பெண்கள் ஏராளமானோர் ராகுல் காந்திக்கு அவர்களுடைய வரவேற்பை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களினுடைய குரலை கேட்பது அப்படிங்கிற ஒன்றை தொடர்ச்சியாக ராகுல் காந்தி செய்து வருகிறார். இப்போ மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்த பொறுப்பு இன்னும் அவருக்கான அந்த ஒரு கூடுதல் அடையாளத்தையும் பொறுப்பையும் கூட வழங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சந்திப்புகளை தொடர்ச்சியாக ராகுல் காந்தி நடத்தி கொண்டிருக்கிறார்.